செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இதுலயே ஒரு சில விஷயங்கள், அதாவது இன்னைக்கு ஜனாசாவுடைய இந்த நாள்ல மட்டுமே அதாவது ஒரு ஒரு இடங்கள்ல பிதஅத்துகள் அதிகமா நடைபெற இடம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிறப்பு. எந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த இடத்துல அதிகமான பிதஅத்தான விஷயங்கள் ஏற்படும். ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருவாங்க. புள்ள பிறந்த உடனே காதுல என்ன பண்ணுங்க, வாங்க சொல்லுங்க, பேரை 3 வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி விதத்தான விஷயங்கள் அதிகமா நடைபெற இடம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிறப்பு, இன்னொன்னு இறப்பு. ஒருத்தவங்க மரணிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணுவாங்க, அதிகமான விதத்தான விஷயங்கள்லாம் நடைபெறும். இது எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் நடைபெறுது அப்படின்னா, ஒரு ஜனாசாவை எந்த அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்கலாமோ, வேதனைக்கு உள்ளாக்கலாமோ, அது எல்லாருமே அந்த இடத்துல என்ன பண்றது, அரங்கேறத நம்ம பாக்குறோம். பொதுவா அப்படின்னா இப்போ ஒரு ஜனாசாக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்றத நம்ம முன்னாடி உரையில பார்த்தோம், என்னென்ன கடமைகள் செய்யணும் அப்படின்றத. ஆனா ரசூல்லா காட்டி தராத ஒரு சில விஷயங்களை இன்னைக்கும் மக்கள் மத்தியில இருக்கிறத பார்க்கிறோம். ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்களா, உடனே என்ன பண்றது, அவங்களுடைய நகங்களை வெட்டி விடுறது, அவங்களுடைய மர்மஸ்தான உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அக்கல் முடிகளையோ மர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய முடிகளையோ அகற்றது. இந்த மாதிரி வேலைகளை என்ன பண்றாங்க, ஆள் வச்சு அழைச்சிட்டு இந்த பணியெல்லாம் செய்யறத நம்ம பார்க்கணும். இது எல்லாம் ரசூல்லா காட்டி தந்த முறைகளான்னு பார்த்தா கிடையாது. பொதுவாகவே நம்மளுக்கு என்ன ரசூல்லா சொல்லியிருக்காங்க, 40 நாட்களுக்கு ஒரு முறை நம்மளே என்ன பண்ணிக்கணும், தூய்மைப்படுத்திக்கணும். எங்கெங்க அங்கங்கள்ல முடி அகற்ற வேண்டிய இடங்கள் இருக்கோ அந்த முடிகளை அகற்றிட்டு நகத்தை வெட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில சட்ட திட்டங்களை ரசூல்லா நம்மளுடைய உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுடைய வீடுகள்ல யாராச்சும் உடல் முடியாம இருக்காங்களா, அவங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய மறை உறுப்புகள்ல இருக்கிற அனுமதி இருக்கா, ஒருத்தவங்களுடைய மறை உறுப்பை பாக்குறதுக்கு நம்மளுக்கு ரசூல்லா அனுமதி கொடுத்திருக்காங்களா? நிச்சயமா யாருக்குமே அந்த அனுமதிய ரசூல்லா கொடுக்கல. யாருக்குதான் அந்த அனுமதி இருக்கு, ஒரு கணவர் மனைவியை தவிர்த்து வேற யாருக்குமே என்னது, பிறருடைய மறை உறுப்புகளை பாக்குறதுக்கான எந்த ஒரு அனுமதியுமே அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நம்மளுக்கு வழங்கல. அப்படி இருக்கும் போது ஆட்களை அழைச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறத என்ன பண்ணிடணும், தவிர்த்துக்கணும். இது முழுமையாகவே இது நீங்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த கசப்பு மாத்துறது. நம்ம மார்க்கத்துல இந்த கசப்பு மாத்திரன்ற ஒரு சட்டமே என்னது கிடையாது. இது ரசூல்லா காலத்துல இருந்து நம்மளுக்கு இந்த கசப்புன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இப்படி ஒரு சம்பவம் செஞ்சதாக என்ன பண்ணல, சொல்லப்படல. நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒருவரை ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம குளிக்காட்டிக்கலாம். எதனாலனா அந்த உடல்ல இருந்து ஏதேனும் துர்நாற்றங்கள் வீசக்கூடாது, பிறர் முகம் சுழிக்கிற அளவுக்கு இருந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக இந்த மாதிரி செயல்களை செய்யலாம். ஆனா இந்த கசப்பு மாற்றக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒருத்தவங்களுடைய அந்த மரண தருவாயில இருக்கும்போது, அந்த மரணத்தை அடையக்கூடிய நேரத்துல அவங்களுடைய உடல்ல இருந்து கழிவுகள் என்னவாகும், நார்மலாகவே வெளியாகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா அந்த நார்மலா வெளியாகக்கூடிய கழிவுகளை என்ன பண்ணுவாங்க, இவங்க கசப்பு மாத்திரன்ற பேர்ல இந்த அடி வயிறு இருக்கு இல்லையா, இந்த அடி வயிற்றை அமுக்கி விட்டு 2 கால்களையும் மேல தூக்கிட்டு அந்த அடி வயிற்றை போட்டு என்ன பண்ணுவாங்க, அழுத்துவாங்க. அப்படி அழுத்தும் போது என்னவாகும், இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியாகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செயல்களை செய்யறாங்க. இது நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது, இது ஒரு செய்யவே கூடாது. இது அந்த ஜனாசாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய என்னது, ஒரு வகையான வேதனை தான். ஒரு பொருள் தானாக வெளியேறதுக்கும் அதை நம்ம நிர்பந்தம் பண்ணி வெளியேற்றதுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்குதானே. அப்ப அந்த ஜனாசாவுடைய உடலை வயிற்று அமுக்கி அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடாது. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த கழிவுகள் வெளியேறாம இருக்கணும்னு சொல்லிட்டு பஞ்செல்லாம் கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த உறுப்புகள்ல அடைப்பாங்க போட்டு. ஏன்னா அந்த கழிவுகள் மீண்டும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பஞ்சை எடுத்து அந்த ஆசனவாய் பகுதியில என்ன பண்ணுவாங்க, பஞ்சை வச்சு அடைப்பாங்க. அப்புறம் மூக்கு துவாரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த பஞ்செல்லாம் வச்சு அடைப்பாங்க. இந்த மாதிரி செயல்களையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. பொதுவாகவே ரொம்ப நாள் படுக்கையில இருந்து மரணிச்சுட்டாங்க, உடல் முடியாம ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மரணிச்சுட்டாங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கு என்னவாகும், நம்ம எல்லாமே தூய்மைப்படுத்தி குளிக்க முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களுடைய மூக்குல இருந்தோ வாயில இருந்தோ பிளட் வெளியாக தான் செய்யும். அது வெளியாகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்,
லைட்டா பஞ்சு வைக்கலாமே தவிர இது ஒரு சடங்காக எடுத்து என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அந்த ஜனாசாக்கு வேதனைப்படுத்துற அளவுக்கு காரியங்களை செய்யக்கூடாது. பொதுவா ஜனாசாவுடைய துணியை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, இந்த ஆடை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது நம்ம பயன்படுத்தின ஆடையாகவும் இருக்கலாம், ஆனா புதிய ஆடையாகவும் இருக்கலாம். கட்டாயம் இதற்காக புதிய ஆடையை தான் நம்ம என்ன பண்ணணும், வாங்கி பயன்படுத்தணும் கிடையாது. நம்மளிடம் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹஜ்ஜிக்கு எல்லாம் போயிட்டு வந்தா அந்த ஆடைகளை எடுத்து வச்சிருவாங்க. நான் மரணிச்சுன்னா என்னுடைய கஃபன் வந்து இந்த ஆடையில நீங்க என்ன பண்ணுங்க, என்ன கஃபன் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஆடையை நம்ம முன்கூட்டி நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்மளுடைய கஃபன் ஆடையை நம்ம தயார்படுத்தி வச்சுக்கலாமான்னு பார்த்தா தாராளமா என்ன பண்ணலாம், நம்ம தயார்படுத்தி வைக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ ஆடைகள்ல நம்மளுடைய வீடுகள்ல நம்ம சேகரிச்சு வைக்கிறோம். நம்மளுக்கான ஆடை, இறுதி ஆடையான இந்த கஃபனுடைய ஆடையும் நம்ம என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம சேர்த்து வைக்கலாம். யார் இந்த ஆடையை அப்படி முன்கூட்டி சேர்த்து வச்சாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்ச தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மரண தருவாயில இருக்கும் பொழுது கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை ஆடைகளை கொண்டு அவங்களுக்கு கஃபனிட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த சுற்றிலும் இருந்த தோழர்கள் சொல்றாங்க, யமன் நாட்டு போர்வையோடு சேர்த்து 2 ஆடைகளை கொண்டு, மொத்தம் 3 ஆடைகளை கொண்டு, 3 துணிகளை கொண்டு நாங்க என்ன பண்ணோம், அவங்களுக்கு கஃபனிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நான் மரணிச்சிட்டேன்னா என்னுடைய அந்த கீழ் அங்கேயே கொடுத்து இதோட சேர்த்து 2 ஆடையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, இதோட 2 துணியை சேர்த்து என்ன கஃபனிடுங்க அப்படின்றாங்க. உடனே அங்க இருந்து அவங்க சொல்றாங்க, இது ரொம்ப பழைய துணியாச்சே, இதை ஏன் நம்ம இதை வச்சு ஏன் கஃபனிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் என்னது புதிய ஆடை தேவை. சீல் புடிச்சு மண்ணோடு மண்ணா போக போற இதுக்கு எதுக்கு புதிய ஆடை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு ஆடையை என்ன பண்றாங்க, கலட்டி இதுல என்ன கஃபனிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது என்ன கிழமைன்னு சொல்லி கேக்குறாங்க, இது திங்கக்கிழமை அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் எந்த கிழமை மரணிச்சாங்கன்னு கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை தான் மரணிச்சாங்க அப்படின்றாங்க. அப்போ நானும் இந்த கிழமையில மரணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம், அவங்க என்ன பண்ணல, திங்கட்கிழமை மரணிக்கல, மறுநாள் செவ்வாய்க்கிழமை தான் அவங்க மரணிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஆடைகளை நம்ம என்ன பண்ணலாம், தயார்படுத்தி வைக்கலாம். அந்த ஆடை வந்து விலை உயர்ந்ததா இருக்கணுமா, அல்ல ஒரு சாதாரண நடுநிலையில உள்ள துணியா இருக்கணுமா பாத்தீங்கன்னா, அது நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் என்ன பண்ணலாம், அந்த துணிகளை நம்ம தயார்படுத்தி வைக்கலாம். முழுமையாக வெண்ணிறை ஆடை தான் இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்ணிற ஆடை வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு அழகு, அது ஒரு கண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க. உயிரோடு இருப்பவர்களுக்கும் என்னது வெள்ளை ஆடை சிறந்தது, மரணிச்சவங்களுக்கும் என்னது வெள்ளை ஆடை சிறந்தது அப்படின்னாங்க. அப்போ வெள்ளை ஆடை என்பது ஒரு சிறந்த ஆடையாக இருக்கும். நம்ம ஒரு அணிஞ்சிருந்தாலே அந்த ஆடை எப்படி இருக்கும், பார்க்கும் போது ஒரு கண்ணியமாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆடையில நம்ம கஃபனிடுறது சிறந்தது. அதுல ஒரு சில கோடு போட்ட நிலையில இருக்கு அப்படின்னா அதையும் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. அந்த ஆடையும் நம்ம கஃபனிடுறதுக்கு ஒரு சிறந்த ஆடை தான். ஒரு சிலர் அணிந்திருந்த ஆடையிலேயே கஃபனிடலாமா, அவங்க கிட்ட வேற ஆடைகளே இல்ல, இதுதான் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கையிலே சட்டையோடய அவங்களுக்கு கஃபனிடலாமனா தாராளமாக என்ன பண்ணலாம், அந்த துணிகளை கொண்டே அவங்களுக்கு கஃபனிடலாம். அதே மாதிரி இந்த ஜனாசாவை குளிக்காட்டுறதுக்கான இந்த முறைகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு பல ஊர்கள்ல இதற்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க. எப்படி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய தாய்க்கு வந்து கசபு மாத்தணும், இன்னைக்கு மறுநாள் நீங்க வந்து குளிக்காட்டணும், மொத்தமா சேர்த்து எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க, 6000 ரூபாய் தாங்க, 7000 ரூபாய் தாங்க. இன்னைக்கும் இந்த அளவுக்கு பேரம் பேசி இந்த ஜனாசாவிற்கு குளிக்க ஊற்றுறதுக்காக ஒரு தொகையை நிர்ணயிக்கக்கூடிய ஊர்கள்ல இன்னைக்கும் நம்ம ஊர்கள்ல கூட நடக்குது. இப்ப சமீபத்துல கூட ஒரு சில ஜனாசாக்களை கையாளும் பொழுது காசு கொடுத்து வந்து என்ன பண்றாங்க, குளிக்காட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. ஆனா இதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்திற்குமே நபிவழிக்கு மாற்றமாக நாங்க இருப்போம், ஆனா ஜனாசாக்கு குளிக்க ஊத்துறதுக்கு மட்டும் நாங்க என்ன பண்றோம், தௌஹீது சார்ந்த தௌஹீது சகோதரர்களை நாங்க கூப்பிடுறோம். ஏன்னா அவங்க மட்டும்தான் என்ன பண்ண மாட்டாங்க, காசு வாங்க மாட்டாங்க, மற்ற எல்லாரும் இதுக்காக காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் நம்மள தேடக்கூடிய மக்களை நம்ம பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஜனாசாவை போய் நம்ம குளிக்காட்டுறதுக்கான காரணம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு புகழை பெறுவதற்காக கிடையாது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம்ல,
நம்மளோட குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முன் வந்து செய்யறதுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுது. இன்னைக்கு ஒரு சிலருடைய நிலைமை என்னன்னா, மௌத்து வீடுனாலே என்னவாயிடுது, ஒரு பயம். போய் மௌத்தவே பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி பார்த்தா நம்மளுக்கு மௌத்து வந்துரும், என்னவோ அந்த ரூஹ் வந்து நம்ம பின்னாடியே வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கும் ஒரு சில மூட நம்பிக்கைகள்ல இந்த ஜனாசா வீடுனா தன்னுடைய வீட்டுல குடும்பத்தார்கள்ல யாராச்சும் மரணிச்சுட்டா கூட அந்த ஜனாசாக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம பயந்து பின்வாங்கக்கூடியவர்களாக போறோம். ஆனா இந்த ஜனாசாவுக்கு குளிக்காட்டி அவங்களுக்கு அழகான முறையில கஃபனிட்டோம்னா இவங்களுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான அந்தஸ்து என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்மளுடைய பீரோல அதிகமான ஒரு ஆடை இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம்னா என்ன ஆடை இருக்கும்? ஒரு பட்டாடை. பட்டு புடவையா குமிஞ்சு இருந்தா எப்படி இருக்கும்? சிறந்ததா இருக்கும். ஏன்னா அதுதான் உடம்புல போட்டா எப்படி இருக்கும்? ஒரு குளிர்ச்சியா இருக்கும். வெயில் காலங்கள்ல அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு உடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடையாக இருக்கும்னு சொல்லி, விலை உயர்ந்த ஆடையாகவும் இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம அப்படியே குமிச்சு வச்சிருக்கோம்ல. ஆனா சொர்க்கத்துடைய பட்டாடை என்பது எப்படியாப்பட்டது? இப்ப இங்க உள்ள பட்டுல கூட என்ன கலப்படம் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய புறத்துல இருக்கக்கூடிய பட்டாடைக்கு எதுவும் கலப்படம் இருக்குமா? ஆனா யார் ஒருவர் ஜனாசாக்கு அழகான முறையில கஃபனிடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிக ஒரு அற்புதமான அருள்கொடை என்ன? அவங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து 2 பட்டாடைகளை கொண்டு அல்லாஹ் அவங்களுக்கு இறுதி நாள்ல அணிவிப்பானா. எவ்வளவு பெரிய அந்தஸ்து! நம்ம ஜனாசாவுக்கு நம்ம கஃபனிடுறதுனால நம்மளுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? சொர்க்கத்துடைய 2 பட்டாடைகளை கொண்டு நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்காக அந்த ஆடையை அணிவிக்கிறான். அப்படின்னா அப்ப அந்த ஆடையை பெறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்வரணும். நம்மளுடைய தாயோ நம்மளுடைய சகோதரியோ இல்ல நம்மளுடைய உறவுகளோ மரணிச்சிட்டாங்க அப்படின்னா யாரோ ஒரு 3வது மனுஷங்க வந்து அந்த ஜனாசாவை கையாளுறதுக்கும் நம்ம அந்த ஜனாசாவை குளிக்காட்டுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. நம்ம பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்ம தாய் நம்மளை எவ்வளவு அழகா அரவணைச்சு குளிக்காட்டுவாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும். அந்த குளிக்காட்டும் போது நம்மளுடைய உடல்ல ஒரு நகை கீரல் பற்றக்கூடாது, பிள்ளைய அழுத்தி தேய்ச்சிட்டா பிள்ளைக்கு வலி வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடலை எவ்வளவு பாவிச்சு நம்மள கையாண்டு இருப்பாங்க. அதே நம்மளுடைய தாய் மரணிச்சு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா. அப்ப நம்மளுடைய தாய நம்மளுடைய உமாவை நம்ம குளிக்காட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணும்? எவ்வளவு ஒரு இரக்க குணத்தோட எவ்வளவு ஒரு பக்குவமாக அந்த உடலை நம்ம கையாடக்கூடியவங்களாக இருக்கும். அப்ப நம்ம அந்த சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம அதை செய்யறதுக்கு முன் வரணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா காதுபட கேட்டு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கலாம். இப்படிதான் செய்யணும், இந்த சட்டங்கள் இருக்கு அப்படின்றத விட நம்மளுக்கு அதிகமா நம்ம உள்ளத்துல பதிகிறது எதுவாக இருக்கும்? அந்த செயல்களை அந்த சம்பவங்களை நம்ம கண் முன்னாடி பார்க்கும் போதுதான் அது நம்மளுடைய உள்ளத்துல பதியும். அதனாலதான் ஜனாசாவுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாயளவுல சொல்லிட்டு என்ன பண்றது கிடையாது, முடிக்கிறது கிடையாது. அது ஒரு செய்முறை விளக்கமாகவே என்ன பண்றோம், உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். அந்த செய்யக்கூடிய அந்த விஷயங்களை நல்ல கவனமா பாருங்க. இது நபி வழியா? இப்படிதான் ஜனாசாவுக்கு இந்த துணிகளை போட்டு இப்படிதான் நம்ம ஜனாசாவை கஃபனிடணும் அப்படின்றது ரசூல்லா காட்டி தந்த முறையானா கிடையாது. இத்தனை துணிகள் இருக்கணும், இப்படிதான் கெட்டணும், இந்த இடத்துல இருந்துதான் அந்த துணியை வில்ல விடணும் அப்படின்றதுலாம் என்னது கிடையாது. ரசூல்லா சொன்ன ஒரே விஷயம், அழகான முறையில என்ன பண்ணுங்க, கஃபனிடுங்க. ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்கன்னா உங்களால எவ்வளவு அழகா அந்த ஜனாசாவை அழகுபடுத்த முடியும், ஒரு அழகுபடுத்தி கஃபனிட முடியுமோ அந்த அளவுக்கு அழகுபடுத்துங்க தான் சொல்றாங்களே தவிர இதுக்குன்னு பிரத்யோகமான ஒரு சட்ட திட்டங்களை என்ன பண்ணல, சொல்லி தரல. எந்த அளவுக்கு நம்மளுக்கு இலகுவான முறையில நம்ம கஃபனிடலாம். ஆனா அந்த ஆடை என்பது அவங்களுக்கு கஃபனிடும் போது அது எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஆடையா இருக்குன்றதுதான் இதுல முக்கியமே தவிர இப்படிதான் செய்யணும் அப்படின்றது என்னது சட்டம் கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த செய்முறை விளக்கத்தை இன்ஷால்லா நல்ல கவனமா பாருங்க. இனி நம்மளுடைய வீடுகள்ல யாரு மரணிச்சிட்டாலோ இல்ல நம்மளுடைய உறவுகள்ல அண்டை வீட்டார்கள்ல யாரு மரணிச்சிட்டாலோ அந்த இடத்துல நம்ம போய் என்ன பண்ணணும், முன் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷால்லா இதுக்கு நம்ம முன் வருவோமா எல்லாருமே? இனி யாருடைய ஒரு ஜனாசா செய்தி வந்தாலும் குளிக்காட்டுறதுக்கு ஆள் வேணும், உங்கள்ல இருந்து யாரையாச்சும் அனுப்புங்கன்னு சொன்னா உங்களை கூப்பிட்டா வருவீங்களா, முன் வருவீங்களா? இன்ஷால்லா இங்க செய்யக்கூடிய விஷயங்களை கவனமா பாருங்க, பார்த்து அதை உங்களுடைய வாழ்க்கையில இன்ஷால்லா செய்யுங்க.
ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவங்களுடைய 2 கண்களையும் என்ன பண்ணணும். நீங்க நார்மலா கண்ணை சும்மா மூடி விட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல என்னவாயிடும், ஓபன் ஆயிடும். அந்த கண்களை என்ன பண்ணணும், நல்லா இந்த 2 விரல்களை வச்சு நல்லா கசக்கி விட்டு நல்லா ரோல் பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த கண்களை நம்ம மூடணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த தாடை என்னவாகும், ஓபன் ஆயிட்டே இருக்கும், நல்லா இதுவா நிக்காது. நீங்க அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படிங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த வாய் என்னவாகும், முழுமையா திறந்துடும்.